வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான ரொம்ப சுவையான நெஞ்செலும்பு சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய மசாலாலாம் நம்ம சேர்க்க போறது இல்ல. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. இது தவிர நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்ல. இது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு சுத்து மட்டும் சுத்துனா போதும். பேஸ்ட் ஆகுற மாதிரி அரைக்க தேவையில்லை. இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். குக்கரில் வந்து நான் 150 கிராம் நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நான் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த சூப் வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் குடிக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மேலாப்பில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். உப்பு வந்து இப்போ சேர்க்க தேவையில்லை. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சு நல்லா அந்த எலும்பு வந்து சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வைக்க போகிறேன். ஒரு 5 விசில் வேக வச்சுக்கோங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு 5 விசில் வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 5 விசில் வேக வச்சாச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்ப்போம். மட்டன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த உப்பெல்லாம் அந்த சூப்பில் நல்லா சேரும். இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ தண்ணியாக வேணாம், இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் சேர்க்குற தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கடைசியில் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் வேணும்னா மேலாப்பில் தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே சீக்கிரமாக ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு சுவையான நெஞ்செலும்பு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.